இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் சாப்டர் 1ல் பேஜ் நம்பர் 5ல் இருக்க ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரைட் த டெசிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷ்னல் நம்பர்ஸ். நமக்கு இங்கே வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எதில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா டெசிமல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி டு ரைட் த டெசிமல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணணும், இந்த ரேஷ்னல் நம்பரை வந்து டெசிமல் ஃபார்மில் எழுதுறதுக்கு இந்த நியூமரேட்டரை இந்த டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். அது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு ஈஸி மெத்தட் என்னென்னா, இந்த டினாமினேட்டர்ஸை வந்து பவர்ஸ் ஆஃப் 10, அதாவது 10, 100, 1000 கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 5 பாருங்கள், 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், 10ன்னு ஆகிடும். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன கிடைக்கும், 4 2s are 8, 8 by 5 2s are 10. ஸோ எப்போ வந்து நமக்கு 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh அப்படி டினாமினேட்டர்ஸ் இருந்ததுன்னா 1 ஃபாலோட் பை ஜீரோஸாக இருந்ததுன்னா எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு அந்த நியூமரேட்டரில் இருக்க நம்பர் அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும், பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடணும். இப்போ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது 10ஆல், அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8ஐ 10ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். அப்போ நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ எங்கே வரும், இங்கே வரும். therefore 4 by 5 is nothing but 0.8. செகண்ட் சம் 6 by 25. இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 100 ஆகிடும். ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 6 4s are 24 by 25 4s are 100. இப்போ பாருங்கள் எத்தனை டிஜிட்ஸ், எத்தனை ஜீரோஸ் இருக்குது டினாமினேட்டரில், 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு பின்னாடி இந்த 2 டிஜிட் தாண்டி புள்ளி வைங்க. அப்போ இது 1, இது 2, அப்போ இங்கே வந்துடும். அப்போ 0.24. 6 by 25 is nothing but 0.24. இப்போ தேர்ட் சம் 486 by 1000. இது ஆல்ரெடி வந்து நமக்கு பவர்ஸ் ஆஃப் 10ல் தான் இருக்குது. இது 10 கியூப்னு சொல்லுவாங்க. 3 ஜீரோஸ் இருக்கனால 10 power 3. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம டிவைடே பண்ண வேண்டாம். இந்த 486 எழுதிட்டு இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 1 2 3 இருக்கிறதுனால பேக்லேருந்து 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போ பாயிண்ட் முன்னாடி ஹோல் நம்பர் என்ன, 0, 0.486. இப்போ 1 by 9. இந்த 1 by 9, 9ஐ வந்து பவர்ஸ் ஆஃப் 10 மல்டிப்ளை மாற்ற முடியாது. எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 10, 100, 1000லாம் வராது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த 1 and 9ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும், 1 உள்ளே போட்டுட்டு 9 வெளியே போடணும். இப்போ 1ல் வந்து 9 இல்லை, ஏன்னா இது வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிங்க, 0 போட்டுங்க. டு மேக் திஸ் அஸ் அ கிரேட்டர் நம்பர், இந்த 9ஓட கிரேட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 0 சேர்க்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணிங்க, மேலே பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துங்க. இப்போ 10ல் எத்தனை 9 இருக்குது, ஒன்லி 1, 9. திருப்பி என்ன ஆகும், இங்கே 1 வரும். திருப்பி அகெயின் யூ கேன் ஆட் 0. அப்போது 1 9s are 9 வரும். இப்படியே வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து என்ன இருக்கும், 1 1 வந்துகிட்டே இருக்கும். therefore you can write this as 0.111 ... இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். அதுக்கடுத்தது ஃபிஃப்த்து சம் வந்து 3 1 by 4. இது என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது, மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ whenever you have மிக்சட் ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கும்போது நம்ம என்ன மாற்றிக்கணும், இம்ப்ராப்பராக மாற்றணும். எப்படி இம்ப்ராப்பராக மாற்றணும்னா, இந்த டினாமினேட்டர் இந்த ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். 4 3s are 12. வந்த ஆன்சரோட 1 ஆட் பண்ணணும். அப்போ 4 3s are 12, 12 plus 1 13. 13 by இந்த 4 அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ இங்கே டினாமினேட்டரை மாற்ற போகிறோம். 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 பவர்ஸ் வரும். 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், குட் 100 வரும் இல்லைங்களா. அப்போது 4 into 25 வந்து 100. இப்போ 13 into 25 பாருங்கள், 25 3s are 75. 5 போட்டுக்கணும், கேரி ஓவர் 7 இருக்கும். 25 1s are 25. 25 + 7 எவ்வளவு, 32. குட். இப்போது 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 325 அப்படியே எழுதிக்கிங்க. பின்னாடி இந்த 2 டிஜிட் தாண்டும் போது 1 2னும் போது பாயிண்ட் இங்கே வரும். அப்போது 3 1 by 4 உடைய டெசிமல் நம்பர் என்னது, 3.25.
இப்போ 6th சம் இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு இதுவும் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது என்ன மாற்றணும்? இம்ப்ராப்பராக மாற்றணும். அப்போ 5 2s are எவ்வளவு? 10. 10ஓட இந்த 3 என்ன பண்ணும்? ஆட் பண்ணணும். அப்போ 5 2s are 10. 10 + 3 எவ்வளவு? 13. ஸோ இந்த மைனஸை வந்து நியூமரேட்டருக்கு எழுதிக்கிங்க. பை இந்த 5. இப்போ இந்த 5 என்ன பண்ணலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்ட்டு 2 பண்ணும்போது என்ன வரும்? 5 2s are 10 வந்துடும். இங்கே 13 2s are 26. இந்த மைனஸ் எழுதிருங்க. இப்போ எப்படி எழுதுவீங்க? -26 எழுதுவீங்க. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைக்கணும். அப்போது 6க்கு முன்னாடி வைக்கணும். therefore -2.6. தேங்க்யூ.